சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து வசமாக அவங்க அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திரும்ப சிட்டிக்கிட்ட போயிட்டு திருட்டு நகை போய் எனக்கு கொடுத்துருக்கா, உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, இப்போ தான் நான் என் அத்தை கூடயே கொஞ்சம் ராசியாக இருக்கேன், உன்னால் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிட்டியை திட்டுவாங்க. ஒழுங்காக எனக்கு பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிட்டி சொல்லுவாங்க, அந்த நகையை கொடுத்தா நான் பணத்தை கொடுக்க போகிறேன், மற்றபடி என்னால் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் ரோஹிணி ரொம்பவே கோவப்பட்டு இனிமேல் எதுக்காகவும் உன்கிட்ட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி தான் ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்யா லவ் பண்ணுற முருகன் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. ஏற்கனவே 1,00,000 வாங்கியிருக்காங்க, திரும்ப வேற கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு முருகன் பார்த்தீங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சீதாக்கும் அருணுக்கும் மீனா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத முத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாப்பிள்ளைனா சீதா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் சீதாவோட ஜாதகத்தை வாங்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுவாங்க. அவங்கள்ட்ட காமிச்சு சீதாவுக்கு பக்காவான ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும் ஜோசியர் பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை எல்லா விஷயத்துலையும் பொருந்துகிற ஒரு ஜாதகம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. யார் ஜாதகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா யாருன்னு விசாரிக்கும் போது நான் அவங்க அந்த பையனோட அம்மாவே வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜோசியர் வந்து சொல்லுவார். பார்த்தா அருணோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. இதை பார்த்தோன்னே முத்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. முத்து பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு வெளியே எந்திரிச்சு வந்துடுவாங்க. செல்வம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்திலே அவங்க 2 பேரும் தான் சேரணும்னு இருக்கு போல முத்து அப்படின்னு சொல்லவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, முத்து வந்து சீதாவையும் அருணையும் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.